கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் மற்றும் அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் உபதேசம் செய்தார்கள். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை பின்தொடர்ந்து நன்மையை செய், அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். ஆகவே அன்பானவர்களே, இயன்றவரை அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து பாவங்களை தவிர்ப்பதுதான் மனிதர்கள் மீது, அடியார்கள் மீது முதல் கடமை. ஆனால் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸில் சொல்கிறார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஒவ்வொரு ஆதமுடைய மகனும் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் வஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், தவறு செய்யக்கூடிய அந்த மக்களில் சிறந்தவர்கள் யாரெனில் தவறு செய்த பிறகு தௌபா செய்யக்கூடியவர்கள் சொன்னார்கள். ஆகவே முதல் கடமை தக்வாவின் அடிப்படையில் பாவங்களை தவிர்ப்பதுதான். ஆனால் மீறி பாவம் நடந்துவிட்டால் இரண்டாவது கட்டமாக அடியார்கள் மீது வரக்கூடிய கடமைதான் அந்த பாவத்துக்கு பின்னால் உடனே தௌபா செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவத்திற்கு பின்னால் நன்மை செய், அதாவது தௌபா செய். அந்த தௌபா அந்த பாவத்தை அழித்து விடும். ஆகவே மீறி பாவம் செய்து விட்டால் அடியார்கள் மீது வரக்கூடிய கடமைதான் உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, மீள்வது, தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு கோருவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஒரு மானக்கேடான செயலை செய்து விட்டாலோ அல்லது ஏதோ ஒரு பாவத்தை செய்து தன் மீதே, தன்னுடைய நஃப்ஸ் மீதே அநீதி இழைத்து கொண்டாலோ, ஸக்கருல்லாஹ், உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேனே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களோ, ஃபஸ்தக்ஃபரு லிதுனுபிஹிம், பிறகு பாவ மன்னிப்பு தேடுவார்களோ, வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அத்தகைய மக்களின் பாவங்களை அல்லாஹ்வை விட்டால் வேறு யார் மன்னிக்க முடியும்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அத்தகைய நல்லடியார்கள் பாவம் செய்து விட்டாலும் மனிதர்களின் அடிப்படையில் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், பாவம் செய்வதிலே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதாக நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் அப்தின் யுذ்னிபு ذنبا فيحسن الطهور ثم يقوم فيصلي ركعتين, ஒரு அடியார் ஒரு பாவத்தை செய்து விட்டால், பாவம் செய்த பிறகு உது செய்து, முறையாக சிறந்த முறையில் உது செய்து பிறகு நின்று 2 ரக்அத் தொழுத பிறகு இஸ்திக்ஃபார் செய்வாரோ, செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடுவாரோ, அல்லாஹ் நிச்சயமாக அந்த பாவத்தை மன்னித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பிறகு ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தை ரசூல் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த அடியார்கள் மானக்கேடான ஒரு செயலை செய்தாலோ அல்லது தன் மீதே அநீதி இழைத்து கொண்டாலோ பாவங்கள் செய்து அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், பிறகு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யார் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? அந்த நல்லடியார்கள் பாவம் செய்தாலும் அதில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இந்த தொழுகையை நாம் என்ன செய்யலாம்? சொலாத்து தௌபா, தௌபாவுடைய தொழுகை என்று சொல்லலாம். ஆகவே ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால் உடனே தௌபாவின் பக்கம் நாம் வர வேண்டும். அதற்கு இந்த தொழுகை கூட என்ன செய்யலாம்? தொழலாம். முறையாக உது செய்து தொழுது தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான், அந்த பாவங்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்திரவாதம் தருகிறார்கள். பாவம் செய்த பிறகு தௌபாவும் செய்யாமல் அப்படி மறந்து விடுவது, மீண்டும் பாவத்தை செய்வது, பாவத்துக்கு பிறகு தௌபா செய்வதில்லை என்று சொன்னால் இது குற்றத்திற்கு மேல் குற்றம். பாவம் செய்வது குற்றம், பாவத்துக்கு பிறகு அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அப்படியே இருப்பது, அலட்சியமாக தௌபாவும் செய்யாமல் இருப்பது, இது குற்றத்துக்கு மேல் குற்றமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அடியார்களை நேசிப்பதில்லை. பாவம் செய்தாலும் பாவத்திற்கு பிறகு அல்லாஹ்வை நினைவு கூறி அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய மக்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாவங்கள் செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக. மீறி பாவங்கள் நடந்துவிட்டால் தாமதிக்காமல் உடனே தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.